சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணமும் வருகிறது. அதே நாளில் பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசையும் வருகிறது. இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய எந்த நாள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு ரிஷப ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணமானது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடைகிறது என்ற தகவலை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லி இருக்காங்க. அந்த விதத்துலதான் ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்க்க போறோம். இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமோ ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமோ நடந்து முடிந்து இருக்குங்க. இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா 2வது முறை வரக்கூடிய சூரிய கிரகணங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சந்திர கிரகணமும் வருகிறது. அது ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று வருகிறது. இன்று நாம சூரிய கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை நாளில் ஏற்படுவதால் இந்த கிரகணங்களுடைய மாற்றமானது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் இந்த கிரகணமானது புதன்கிழமை அன்று வருகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. இந்த நாள் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. சோ இந்த விதத்துலதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக ஆடி அமாவாசையானது இருக்கிறது. இந்த ஆண்டு ஆடி அமாவாசையோட சேர்ந்து சூரிய கிரகணமும் சேர்ந்து வருவதால் கண்டிப்பா இதனுடைய சேர்க்கையால் உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியனும் சந்திரனும் பூமியினுடைய ஒரே நடுக்கோட்டில் வரும்போதுதான் இந்த சூரியனுடைய கிரகணமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்திரன் சூரியனை மறைப்பதால் இந்த ஒரு மாற்றமானது ஏற்படுது. இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையுது என்று பார்க்கும் பொழுது இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சூரிய கிரகணத்துடைய நேரம் இதுதாங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று கேட்கும் பொழுது சூரிய கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்தில் தோன்றும் பொழுது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பகுதியில கண்டிப்பா தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணி வரை நீடிப்பதால் கண்டிப்பா இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தில் ஏற்படுவதன் காரணமாக சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. சோ கண்டிப்பா ஒரு சில இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் செய்து மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மதத்தை சிவபெருமானுக்கு அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடித்து வராங்க. இது அற்புதமான நாளில் உண்மையான மனதுடன் சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகள் மற்றும் சிவபுராணம் போன்ற நூல்களை நீங்க படிப்பது மிகவும் சிறப்பான பலனை பெற்று தரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த கிரகண நாளில் அமாவாசை நாள் மட்டுமில்லாமல் முன்னோர்களுடைய அமைதிக்காகவும் ஒரு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய தினத்துல பௌர்ணமியானது வரும்பொழுது கண்டிப்பா அங்கே நீங்க நிறைய தான தர்மங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நாளில் கண்டிப்பா நீங்க முன்னோர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். முன்னோர் வழிபாடை மறக்காமல் இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதாங்க இந்த சூரிய கிரகணத்துடைய ஒரு முக்கியமான விஷயமா பார்த்திருப்போம். இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த ஆடி அமாவாசையுடைய தாக்கத்தாலும் ரிஷப ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்க்கலாங்க. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமான ஒரு விஷயங்க.
இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெறுது. சோ உங்க வாழ்க்கையில என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க வழிபடணும், என்ன பலன்களை நீங்க சமாளிக்கணும், என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யணும், அது மட்டுமல்லாமல் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் என்பதை முழு விவரமா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கமும் இந்த அமாவாசையினுடைய தாக்கமும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். 11ஆம் இடத்திற்கு உடைய சனி பகவான் இப்ப வக்ரமாக இருக்கிறார். இந்த சூரிய கிரகணமானது பாத்தீங்கன்னா சாதாரண கிரகணம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. வக்ரமாக நடைபெறக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வக்ரபெட்ச சனி உங்களுக்கு நிறைய பலன்களை அழித்தர போகிறார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நிறைய பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, கடத்திரகாரகன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியால் பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்களே கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று புதனுடன் இணைந்து இருப்பதால் புதார்த்திய யோகமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கியத்துல சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும். என்னடா இது இவ்வளவு நாளா நமக்கு ஆரோக்கிய ரீதியா எந்த வித ஒரு குறையுமே ஏற்படல, இப்ப திடீரென்று இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏற்படக்கூடிய குறைகள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவாக மட்டுமே இருக்கிறது. ஆனாலும் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கார் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகலாம். திறமைக்கான அங்கீகாரம் தேடி வரும். விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் இப்ப இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கலாம். சூரியனோடு புதன் சேர்ந்து இருப்பதால் மிகுந்த யோகங்கள் உண்டாகும். பேச்சு வன்மை அதிகரிக்கும். சபையில் மரியாதை ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலாம். நிலமாகக்கூடிய யோகங்கள் உண்டாகும். உங்களிடம் இருக்கும் பலவீனங்களை சரி செய்து கொள்வது இப்ப உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்து இருப்பதால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு தேடி வரும். தங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பங்கு சந்தையில இன்ட்ரெஸ்ட் போன்றவற்றை செய்பவர்களுக்கும் நெட்வொர்க்கிங் டிப்ஸ் கொடுப்பவர்களுக்கும் சுக்கிரன் நீச்சம் பெற்றதால கவனமா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசினியர்களுக்கு சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் ஆடி அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. மேலும் இதுக்குள்ள புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.